வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பாலக்கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய தேங்காய் அரைச்சு விட்டு நம்ம நிறைய வாட்டி கூட்டு பண்ணியிருப்போம். இப்போ வந்து வேர்க்கடலை அரைச்சு விட்டு நம்ம கூட்டு பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கட்டு பாலக் வாங்கி அதை நல்லா கட் பண்ணிட்டு ஒரு கை பாசிப்பருப்பும் இவ்வளோண்டு கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சது ரெண்டுத்தையும் போட்டுட்டு பாலக்கீரை கட் பண்ண பாலக்கீரையும் போட்டுட்டு இவ்வளோண்டு பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நல்லா வெந்துட்டு பாருங்க சேர்ந்து. இப்போ என்ன அரைக்கணுங்கிறத சொல்றேன் நானு. காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கடலை பாருங்க, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஜீரகம், இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, தண்ணி விடாம அரைச்சுட்டோம் இந்த மாதிரி. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சுட்டோம். இப்போ அரைச்ச விழுத வந்து நம்ம கூட்டுல சேர்த்துக்கலாம். வெந்த பாலுக்கு பருப்போட சேர்த்துக்கணும். பாருங்க, அரைச்சி விட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்க, நல்லா கொதிச்சுடுத்து. நம்ம வந்து இந்த பக்கம் வச்சுட்டு தாளிச்சு கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெய் தாளிச்சு கொட்டினா நல்லா வாசனையா இருக்கும். நல்ல தேங்காய் எண்ணெயில தான் தாளிச்சு கொட்ட போறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு மேலாக தேங்காய் எண்ணெய் விட்டுருவோம். நல்லா டேஸ்டாவே இருக்கும். பாருங்க, எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு செவந்தவரை நம்ம அதில் கொட்டிடலாம். உளுத்தம்பருப்பு செவந்துட்டு நம்ம இதில் கொட்டிடலாம். பாருங்க, நம்மளுடைய பாலக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுது. இது வந்து தேங்காவே நம்ம யூஸ் பண்ணாம வேர்க்கடலை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதோட நான் என்னென்னலாம் யூஸ் பண்ண அந்த பருப்பு வகைகள் வந்து நான் உங்களுக்கு அளவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எழுதிடுறேன். கண்டிப்பா வந்து இந்த கூட்டை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.